என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகள் அனைவருக்கும் பஞ்சாங்க நேரம் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்க. நாம் இந்த பதிவில் மீனம் ராசியில் உள்ள பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராட்டதி, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வரப்போகும் நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைஞ்சிருக்கு, என்ன நல்ல பலன்கள் உங்களுக்கு வரப்போகுது, மேலும் என்ன விளைவுகள் உங்களுக்கு வரப்போகுது, என்ன செய்தால் அந்த விளைவுகளில் இருந்து நீங்கள் விலக முடியும் அப்படிங்கிறத நாங்கள் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். மேலும் இந்த பதிவு உண்மையிலேயே உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக அமையுங்க. ஏன்னா அவ்வளவு நல்ல கருத்துக்களும் நீங்கள் என்ன எப்படி அதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பது நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கிறதுனால உங்களுக்கு பயனுள்ள பதிவாக அமையும்னு நினைக்கிறோம். மேலும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம மீனம் ராசியில் உள்ள 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட சாதகமான நாட்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அதில் பொதுவாகவே இந்த மீன ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்தீங்களா, நட்புக்கு முன்னுரிமை அளிக்கிறவங்களாக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இவங்க எப்பவுமே கூடுதல் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிட்டா இவங்க அதை விடவே மாட்டாங்கங்க. அந்த மாதிரி நட்புக்கு எப்பவுமே முன்னுரிமை கொடுக்குறவங்களா இருப்பாங்க. நீங்கள் மீன ராசிக்காரங்களாக இருந்தால் எப்படிப்பட்டவங்க, ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு முக்கியம் நினைக்கிறவங்களா, இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னாலும் அதை சொல்லுங்கள் கமெண்ட்டில். இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க மீன ராசிக்காரங்க இப்படி இருக்காங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அப்புறம் முதல்ல நம்ம புரட்டாதி 4ஆம் பாதம் பார்க்கலாங்க. குருவோட அம்சத்தில் பிறந்த இவங்களுக்கு மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது தாங்க ரொம்பவும் பிடிக்கும். ஏன்னா அப்படி தான் இருப்பாங்க. ஒரு செயலை எப்படி செய்யணும், இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு குணம் இவங்ககிட்ட இயல்பாகவே இருக்குங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தா நம்பிக்கை உண்டாகும் மாதம்னே சொல்லலாங்க. ஏன்னா இவங்களோட ராசிநாதன் மறைவு பெற்றாலும் கூட அவருடைய பார்வைகள் சப்தம பாக்கிய லாபஸ்தானத்துக்கு உண்டாகுதுங்க. இப்படி உண்டானா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்குங்க. ரொம்பவும் கஷ்டத்தில் இருந்தாலும் எவ்வளவுதான் தைரியமாக இருக்கிற மாதிரி வெளிக்காட்டிக்கிட்டாலும் இருந்தாலும் சரி, ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சில கஷ்டங்கள்லாம் இருந்திருக்கும். ரொம்பவும் நெருக்கடியாக இருக்குங்க. என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி காலகட்டம் இனிமேல் எப்போ வரும்னே சொல்ல முடியாதுங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஏற்பட்ட அனைத்து நெருக்கடிகளுமே விலக ஆரம்பிக்குதுனாவே போதும் இல்லையா, நீங்கள் மகிழ்ச்சிகரமான நாட்களை அமைச்சுக்கொள்ள. பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. கூட்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. தொழில் நடக்கலை, வியாபாரம் நடக்கலைன்னு வருத்தப்பட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு சிறந்த மாதம்னே சொல்லலாங்க இந்த மாதத்தை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெய்வீக அனுகூலம் ஏற்பட போகுது. வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேற்ற ஒரு சிறந்த காலகட்டங்க. மேலும் நீங்கள் இது வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்த இடத்துலேருந்து பணவரவு கூடிய விரைவில் வந்து சேருங்க. இதன் மூலம் என்னென்னா நீங்கள் இது வரைக்கும் அடைக்காமல் இருந்த கடன்கள் எல்லாமே அடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா உங்களது வாழ்க்கை சிறப்பாக அமையுங்க. அது மட்டுமான்னு பார்த்தா இல்லைங்க, வாழ்க்கை துணையுடன் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த அனைத்து பிரச்சனைகளுமே ஒரு சுமூகமாக முடிவுக்கு வரப்போகுது. விரயஸ்தானத்தில் சஞ்சரிச்சிட்டு வந்த சனி வக்ரம் அடைஞ்சதுனால உங்களது அனைத்து செலவுகளுமே ஒரு கட்டுக்குள்ளே வந்துடும். உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் எல்லாமே இந்த வரவு செலவு மூலம் தான் வந்திருக்குங்க. இங்கே சனி சஞ்சாரம் வக்ரம் அடைஞ்சதுனால உங்களது அனைத்து செலவுகளும் கட்டுக்குள்ள வரும். உங்களது லாபம் உயருங்க. அது மட்டுமான்னு பார்த்தா இல்லைங்க, உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இது வரைக்கும் ஏதாவது நோய்வாய்ப்பட்டு அவதிப்பட்டு இருந்தீங்களா, உங்களது மருத்துவ செலவுகள் குறையுங்க. ஏன்னா அந்த பிரச்சனை எல்லாமே உங்களை விட்டு நீங்குதுங்க. இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தா தொடர்ந்து முருகன் வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு ரொம்பவும் புண்ணியமாக போகுங்க. மேலும் முருகன் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் வீடியோ பதிவின் கமெண்ட்டில் முருகனுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. முருகனது அருள் உங்களுக்கு பூரணமாய் கிடைத்து நீங்கள் நலமுடன் வாழ நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்குவோம். மேலும் உடல்நிலை சிறந்த முன்னேற்றம் அடையும் சொல்லியிருக்கோம் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி இருக்கு இல்லையா, அனைத்துமே லாபம் தரும் முயற்சியாகவே அமையுங்க. மாதத்தின் பிற்பகுதியில் 3ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதுனால முயற்சியாகவும் வெற்றியாகுங்க. அப்போவுமே உங்களுக்கு நல்ல காலமாக தாங்க அமைய போகுது. வெளியூர் பயணம் உங்களுக்கு லாபம் உண்டாக்கி தரும். வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு எல்லாமே மறுமணத்திற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. மனதில் இருந்த சங்கடங்கள் விலகும் மகிழ்ச்சியான மாதம்னே சொல்லலாங்க கும்பம் ராசியில் உள்ள உங்களுக்கு. அடுத்து நாம் கும்பம் ராசியில் உள்ள உத்திராட்டதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நாட்களை அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. கர்மகாரகனான சனியும் ஞானக்காரகனான குருவோட அம்சத்தில் பிறந்த இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா
விருப்பப்படி வாழ்ந்து வரும் இவங்களுக்கு பிறக்கிற இந்த மாதம் சிறந்த ஒரு புதிய பாதையை காட்டும் சிறப்பான மாதம்னே சொல்லலாங்க. ஏன்னா வந்துட்டு இது வரைக்கும் இருந்த சங்கடங்கள் உங்களை விட்டு விலகி ஓடுதுங்க. ஏன்னா உங்களோட நட்சத்திரநாதன் 19ஆம் தேதியிலேருந்து வக்கரம் அடைஞ்சிட்டாரு. இவர் வக்கரம் அடைஞ்சதுனால என்ன ஏற்படுன்னு பார்த்தா உடல்நிலையில் இருந்த பாதிப்பு அனைத்துமே நீங்கிடுங்க. இது வரைக்கும் ரொம்பவும் மருத்துவ செலவு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கு எல்லாமே இப்போ அந்த கவலையிலேருந்து நீங்குவதற்கான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். நிம்மதியாக தூங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த மாதங்க. அவ்வளோ கஷ்டம் இருந்திருக்குங்க உங்கள் மனதில், என்னடா பண்ண போகிறோம், எப்படி இதுலேருந்து மீண்டு வரப்போகிறோம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு எல்லாமே சிறந்த மாதம்னே சொல்லலாங்க இந்த உத்திராட்டதி நட்சத்திரக்காரங்களுக்கு. ஏன்னா தூக்கமே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு உங்களது தொழில் வளர்ந்து உங்களது கடன் அடைச்சி அப்படின்னு இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயம் நடக்கிறப்ப உங்களுக்கு இது நல்ல தூக்கம் வருங்க. நீங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த மாதம் அப்படிப்பட்ட அருமையான மாதமாக அமைஞ்சிருக்குங்க. தெய்வ அருள் உண்டாகும், விரைய செலவுகள் ஒரு கட்டுக்குள்ளே வருங்க. குடும்பத்தில் உள்ள அனைவருடைய வார்த்தைக்குமே மதிப்பளித்து நீங்கள் நடந்துக்கிட்டால் நல்ல நிலை மேற்படுங்க. உங்கள் ராசிநாதன் பார்வைகளால் உங்களுக்கு என்ன நடக்குன்னு பார்த்தா வரவுகள் அதிகரிக்குங்க. நட்பின் வழியே உங்களுக்கு பல நன்மைகளும் காத்து கொண்டு இருக்கு. தடைப்பட்டிருந்த பணம் இப்போ வந்துருங்க. கண்டிப்பாக பெரியவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதன் மூலம் உங்களை விட்டுட்டு பிரிந்து சென்றவங்க உங்களை மீண்டும் தேடி வருவாங்க. மாதத்தின் பிற்பகுதியில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் நினச்சதை சாதிச்சு கொள்ளும் நிலை ஏற்படுங்க. பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். சிலருக்கு எல்லாமே புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு கை கூடுங்க. கலைஞர்களாக இருந்தீங்களா வச்சுக்கோங்களேன், இந்த மாதம் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் மாதம்னே சொல்லலாங்க. இதன் மூலம் உங்களுக்கு நிறைய ரொம்பவும் பிஸியாக இருக்க போகிறீங்க இந்த மாதம். நீங்கள் வெளிநாடு செல்ல முயற்சி செய்தவங்க எல்லாமே கூடிய விரைவில் வீசா கிடைக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்து இந்த இடத்துல வேலையும் கிடைக்கும். அடுத்து ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நாட்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா வித்யாகாரகனான புதனோ ஞானக்காரகனான குருவோட அம்சத்தில் பிறந்த இவங்களுக்கு மற்றவங்களோட வழிகாட்டியாக திகழும் இவங்களுக்கு எப்படிப்பட்ட நாளாக இந்த மாதம் இருக்குன்னு பார்த்தா 4ஆம் இடத்துல ஆட்சியாக சஞ்சரிக்கும் இவங்களோட நட்சத்திரநாதனால் உங்களது மனம் தெளிவாகுங்க. ரொம்பவும் குழப்ப நிலையில் இருந்திருப்பீங்க. நம்ம என்னடா செய்ய போகிறோம், இந்த தொழில் எப்படி மேம்படுத்த போகிறோம், நம்ம வாழ்க்கையை எப்படி மேம்படுத்த போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்பவும் குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு எல்லாமே ஒரு தெளிவான மாதம்னே சொல்லலாங்க. ஏன்னா திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் நீங்கள் ஈடுபடும் அனைத்து முயற்சியிலுமே வெற்றி அடையலாங்க. இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு கூடிய விரைவில் வந்துடுங்க. மேலும் முன்னேற்றத்திற்கான மாதம்னே சொல்லலாங்க. இந்த நேரத்தில் உங்கள் ராசிநாதன் பார்வைகள் வந்துட்டு உங்களோட யோகத்தை உண்டாக்கி உங்களுக்கான யோகத்தை அதிகரித்து தருவார். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் கூடிய விரைவில் ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. புதிய தொழில் தொடங்கும் முயற்சி இருந்துச்சுன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. அதில் நண்பர்களால் உங்களுக்குமே அனுகூலம் உண்டாகுங்க. ஆதாயம் ஏற்படும். பெரியவங்களோட ஆதரவு இருக்கும்போது உங்களுக்கு வரும் சங்கடங்கள் எல்லாமே நீங்கிடுங்க. பணம் வந்துட்டு பல வகையிலுமே உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. உங்களது தொழில் மேம்படும். உற்றார் உறவினர்கள் மூலமும் உங்களுக்கு நன்மைன்னே சொல்லலாங்க. மேலும் தொழில் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் உங்களை இப்போ விட்டு ஓடுதுன்னே சொல்லலாங்க. உங்களது எதிரிகளே உங்களை வியந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை நிலவ போகுதுங்க. மேலும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க. அவங்களால உங்களது விருப்பங்கள் நிறைவேறுங்க. ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் ராகு உங்களை ஆசையை அதிகரிப்பார். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும். நியாயமான செயல்களில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துவது ரொம்பவும் நல்லதுங்க. வரிய ஸ்தானத்தில் சஞ்சரிச்சிட்டு வர சனி வக்கரம் அடைகிறதுனால உங்களது அனைத்து செலவுகளுமே ஒரு கட்டுக்குள்ளே வந்துடுங்க. இதன் மூலம் என்ன ஆகுன்னு பார்த்தா இது வரைக்கும் இருந்த பண நெருக்கடிகள் உங்களை விட்டு ஓடிடுங்க. மேலும் சந்திராஷ்டமம் உங்களுக்கு 19, 20ஆம் தேதிகளில் வரதுனால அன்று கூடுதல் கவனம் தேவைங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 21, 23. இந்த நாட்களில் நீங்கள் நினைச்ச சுப காரியத்தை செய்வதன் மூலம் என்ன நடக்கும்னு பார்த்தா உங்களுக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்குங்க. மேலும் உங்களது தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையும் போது ஏற்படும் தடைகளை உடைக்க நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணலான்னு பார்த்தா ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வழிபட்டுட்டு வந்தீங்களா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கூடிய விரைவில் நல்ல பலன்கள் கிடைக்குங்க. தொழில் வளர்ச்சிக்கும் குடும்பத்தில் நடக்கும் பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவிற்கு வர ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் உங்களது வாழ்க்கை வளமான வாழ்க்கையை மாற்ற முடியுங்க.
பார்வையால் பலனை அளித்தரும் குரு பகவான் அதிபதியாக கொண்டவங்க தாங்க இந்த மீனராசிக்காரங்க. சந்திரனோட கிரக மாற்றங்கள் எந்திரமாக வேலையை பார்க்க வைக்குங்க. உங்களுக்கு வெற்றி ஒன்றே குறிக்கோளாக நினச்சி பாடுபட்டு நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க. மேலும் உங்களது திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடக்குங்க. குழந்தை பாக்கியம் வேண்டி மருத்துவமனைக்கு சென்ற சிலருக்கு எல்லாமே நல்ல பலன்கள். கூடிய விரைவில் நீங்கள் குழந்தை பாக்கியம் பெறும் யோகம் உங்களுக்காக காத்துட்ருக்குன்னே சொல்லலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பல தகவலையுமே சொல்லியிருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.